வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இறைஞானமும் முழுமை பெறும் என்ற தலைப்பின் கீழ் உயிரின தன்மாற்றம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 4. சுத்தவெளி என்பது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் உடையது. இதுவே கிராவிட்டி எனப்படுகிறது. இறைத்துகள் தற்சுழற்சி வேகமும் விலக்கும் ஆற்றலும் உடையது. இறைத்துகள்கள்தான் காந்தம் எனப்படுகிறது. துல்லிய சமதள சீர்மை என்பது எந்த பொருள் சுழன்றாலும் சுத்தவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தால் சுழல் வேகம் குறைந்து அதனால் விலக்கும் ஆற்றல் குறைவாக உள்ள விண்கள் பொருளின் மையப்பகுதியை நோக்கியும், சுழல் வேகம் மிகுந்து அதனால் விலக்கும் ஆற்றல் அதிகம் உள்ள விண்கள் மையப்பகுதியில் இருந்து விலகியும் இருந்து சுழலும் தன்மையை அடைகின்றன. இந்த இயக்கச் சீர்மையே துல்லிய சமதள சீர்மை, அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்ச தோற்றங்கள் ஒன்றோடு ஒன்று மோதாமலும் ஒன்றை விட்டு மற்றொன்று விலகாமலும் ஒவ்வொன்றையும் அதனதன் தூரத்திலிருந்து இருத்தி இயங்கச் செய்யும் சீர்மையே துல்லிய சமதள சீர்மை ஆகும். ஒரு மனிதன் தோன்றி வாழும் இடம், உண்ணும் உணவு, பெற்றுள்ள அறிவு, செயல்திறம், அனுபவங்கள் ஆகிய அனைத்தும் கூடி அவரவருக்கு ஏற்ற பொறுப்பை, இடத்தை துல்லிய சமதள சீர்மைதான் நிர்ணயித்து அழித்து காத்து வாழ்விக்கிறது. ஐம்புலன்களின் உதவியால் உடல் தேவைகள் நிறைவு பெற்றவுடன் அகமாக உள்ள பேரறிவு தன்னையே அறிந்து கொள்ளவும், தான் வாழ்ந்து கொண்டுள்ள இயற்கையை பற்றியும் பிரபஞ்ச தோற்றங்கள் பற்றியும் இவை அனைத்திற்கும் காரணப்பொருளான இறைநிலை பற்றியும் அறிந்து கொள்ள எழுச்சி பெற்றதே ஆறாவது அறிவு, அதாவது மனித இனம் ஆகும். இறையருள் தன்மாற்ற மலர்ச்சியில் தனக்குத்தானே அமைத்து கொண்டுள்ள இயக்க நேதிகள் மூன்றையும் தகர்த்துவிட்டு ஆறாவது அறிவுடைய மனிதனாக மாற்றம் பெற்றது. மூன்று நியதிகள் யாவை? வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது. அப்படியே சந்தர்ப்பவசமாக இனச்சேர்க்கை கொண்டாலும் கரு உருவாகாது. கரு உருவானாலும் வெளிப்படும் சந்ததி மலடாக இருக்கும் என்பதே அந்த மூன்று நியதிகள் ஆகும். முதலில் தோன்றிய மனித இனம் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். டார்வின் பரிணாம தத்துவம் முதல் மனித உருவமுடைய பெண் ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக கூறுகிறது. மனித இனம் தோன்றி 65 லட்சம் ஆண்டுகள் ஆவதாக அகழ்வியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அனுமானம் என்பது யூகம் என்று பொருள். கற்பனையாக ஒரு கருத்து உருவாகும் போது அது யூகம் எனப்படுகிறது. எந்த கற்பனை உணர்வுகளும் அது உண்மையாக இருந்தாலும் உண்மைக்கு புறம்பானதாக இருந்தாலும் அவற்றை உணரக்கூடிய அறிவை யூக அறிவு என்கிறோம். இதுவே அனுமானம் எனப்படும். விண்ணையும் விண்ணுக்கு முன் நிலையையும் அனுமானம் மூலமாக கருத்துருவாக உணர்கிறோம். பிரபஞ்சத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை புலன்கள் மூலம் அறிகிறோம். மேலும் சுத்தவெளி, விண், காந்தம் என்ற மறைப்பொருள்களை கருத்து உருவங்களாக அறிகின்ற ஆற்றலை தான் ஆறாவது அறிவு என்கிறோம். மனிதன் ஆறாவது அறிவின் சிறப்பை பெற்று விளங்குபவன். தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல், கேட்டல் என்பன ஐயுணர்வு ஆகும். ஒவ்வொரு பொருளை நோக்கும் பொழுதும் அனுபவமாகும் போதும் ஐயுணர்வுகள்தான் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக உள்ளது. ஐயுணர்வுகளில் மயங்கி உயிருக்கு துன்பம் தரும் என்ற அளவோடு நிறுத்தி கொள்வது மெய்யுணர்வு ஆகும். பகுத்துணர்வு என்பது புலன் அறிவு ஆகும். புலன் அறிவின் தன்மையை உணர்ந்து கொள்வது தொகுத்துணர்வு ஆகும். உணர்வின் வழியிலிருந்து உலக இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது பற்று பாசம் உண்டாகும். மெய் உணர்விலிருந்து பிறவியின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அளவு முறை கண்டு எச்செயலையும் செய்யும் பொழுது பற்றற்ற நிலை உண்டாகும். ஐயுணர்வை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தி திட்டமிட்டு அளவோடு வைத்து கொள்ளும் பொழுது மெய் பொருளுணர்வு ஏற்படுகிறது.
ஐயுணர்வோடு மெய் உணர்வும் இணைந்து வரும் பொழுது நமக்கு பற்றற்ற நிலையில் நிற்கும் மனோதிடம் வருகிறது என்றால் அதுவே துறவு ஆகும். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு நிலை ஆகும். இறைநிலையே இயக்கமாக வேகமாக இருக்கும்போது அதை ஆற்றல், அதாவது சக்தி என்கிறோம். மெய் என்பதன் தன்மை அசையாது இருத்தல். மெய் அசைந்தால் அது உயிராகும். பிரபஞ்சத்தில் எல்லாம் அல்ல பரம்பொருளை மெய்ப்பொருள் என்றும் மெய் என்றும் பின்ன நிலையடைந்த நிலையில் விரைவு கொண்டு இயங்கும் போது ஆற்றல், அதாவது சக்தி என்றும் சொல்கிறோம். இறைநிலையின் அசையும் நிலையை குறிப்பிடுவதற்காக வைத்த பெயர் சக்தியாகும். ஜீவன்களிடத்தே அடங்கிய இறைநிலையை அறிவு என்கிறோம். ஜீவராசிகளின் புலன் உறுப்புகளின் பரிணாமத்தை ஆராய்ந்தால் கொடி செடிகள் தொடுர் உணர்வுடைய ஓரறிவு உயிரினமாக இருக்கிறது. சுவை உணர்வு பெற்ற புழு மற்றும் நத்தைகளை இரண்டறிவு உயிரினமாக அறிகிறோம். முகர்ந்து பார்க்கும் உணர்வு பெற்ற எறும்பு பல்லி போன்றவை மூன்றறிவு உயிரினமாகும். ஒளி உணர்வு கருவியாக கண்களை பெற்ற சீவராசிகள் நான்கறிவு உயிரினமாகும். காதுகள் மூலம் ஓசை கேட்கும் உணர்வு பெற்றது ஐந்தறிவு உயிரினமாகும். பிரபஞ்ச தோற்றத்திற்கெல்லாம் காரணமாக ஆதிநிலையையே மெய்ப்பொருள் என்கிறோம். ஆதிநிலை ஒவ்வொரு பொருளிலும் அறிவாகவும் வளர்ச்சியில் வேறுபாடாகவும் இருக்கிறது. பிரபஞ்சத்தையும் அதற்கு மூலமாக உள்ள ஆதிநிலையையும் உணர்ந்து கொள்ளும் திறம் வந்தபோது அதுவே ஆறாவது அறிவு ஆகும். முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை இவற்றிற்கேற்ப எதிர்கால விளைவை கணிக்கக்கூடியது மனிதனின் ஆறாவது அறிவு ஆகும். ஆறாவது அறிவின் சிறப்பின் காரணமாக ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஊற்றெடுப்பது அன்பும் கருணையும் ஆகும். மனிதன் அடைய வேண்டிய பேறு எல்லாம் வல்ல இறைநிலையின் பேரறிவே மனிதனிடம் அறிவாக விளங்கி தன்னையும் உணர்ந்து கொள்கிறது. மனிதன் தானே இறைநிலையாக இருக்கும் பேருண்மையை உணர்ந்து கொள்கிறான். ஜீவகாந்த செலவின் மூலமாக புலன் உணர்வுகளை பெறுகிறோம். அதிக ஜீவகாந்த செலவு செல்களுக்கு இடையேயான துருவ இணைப்பை பாதித்து வலியையும் நோயையும் உண்டு பண்ணுகிறது. அளவு முறை மூலம் புலன் உணர்வுகளை செலவு செய்வதே ஐந்தடக்கம், புலனடக்கம், ஐந்து வித்தான் என்று கூறலாம். ஐயுணர்வு மெய் உணர்வுக்கான திருவள்ளுவரின் குரல் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இறைநிலை தவத்தில் மனதை விரித்து எல்லையற்ற பரவெளியாகிய இறைநிலையோடு இணைத்து தவம் செய்கிறோம். இறைநிலையிலிருந்து இறை துகள்கள், விண், பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், கடைசியாக மனிதனாக என இறைநிலையின் வந்த தன்மாற்றத்தை வரலாற்றை உணர்வாக பெறுவதுதான் இறைநிலை தவம். இறைநிலை தவத்தில் இறைவனோடு முதலில் அறிவை உணர்ந்து கொள்கிறோம். அது அறிவே இறைவனாக இருக்கக்கூடிய காட்சியையும் காண்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிற்றறையை, அதாவது செல் அப்போலே சிறு சிறு துளியாக இருப்பதை உணர்கிறோம். பிரபஞ்ச பொருளோடும் செயல்களோடும் இணைந்து கொள்கிறோம். இறைநிலை ஒன்றே எங்குமே நிரம்பி உள்ளது. அணுக்குள்ளும் அண்டத்துக்குள்ளும் மனிதனுக்குள்ளும் இருப்பது இறைநிலையே ஆகும். இறைநிலை என்பது சுத்தவெளி. அதை ஒன்றுமில்லை என்று நினைக்க வேண்டாம். அது எல்லாவற்றையும் விட வலிமையானது. அதை தூய வெளி, இறைவெளி என்று கூறுவார்கள். அதை அல்மைட்டி என்ற ஆங்கிலத்திலும் எல்லாம் வல்ல முழு முதற் பொருள் என்று தமிழிலும் சொல்வார்கள். தன்னிருக்க ஆற்றலால் நொறுங்கி இறைத்துகள்கள் ஆயிற்று. இறைத்துகள்கள் கூடி விண் என்ற அணுவாயிற்று. மனித இனம் நாமும் விண்களின் தொகுப்பு. விண்ணோ இறை துகள்களின் கூட்டு. இறைத்துகளோ இறைநிலையின் நுண்பகுதி. எனவே இறைநிலையும் நாமும் ஒன்றுதான் என உணர்கிறோம். அந்த முழு முதல் பொருளே மனிதனாக வந்த தன்மாற்றத்தை உணர்வாக பெறுவதுதான் இறைநிலை தவம். நாள் தவறாமல் இந்த இறைநிலை தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியையும் அகத்துணர்வாக நிலைத்துவிடும்.
பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றலால் நிரம்பியிருக்கிறது. இந்த காந்த ஆற்றலே மனமாக இயங்குவதால் ஒரு ஜீவனின் மனம் பேரியக்க மண்டலத்தோடு எல்லா ஜீவன்களையும் இணைத்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் எல்லோருடைய கருமையங்களும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அவை இணைந்து ஒரே கோவையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவே மனிதனுடைய முழுமை பேறு, இறைநிலையின் சரித்திரம் ஆகும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.